வீட்டில் வாராகி வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு இவர்கள் தங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி கொள்ள 2 வழிமுறைகள். முதல் விஷயம், வாராகி வழிபாட்டில் வாராகி வசிய அஞ்சனத்தையும் வசிய தூப பொடியும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 2வது, பிராண பிரதிஷ்டை செய்த சித்தி செய்த எந்திரம், வாராகியோட மகா எந்திரம், கூடவே வாராகி அம்மனோட சிலையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். இவ்வாறு உங்கள் வழிபாட்டை ஒரு உயர்ந்த வழிபாடாக மாற்றிக்கொள்ளும்போது நீங்களும் மாந்திரீகர்களுக்கு நிகரான சக்தியை பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் மேன்மையடைய இந்த 2 வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு சவாலாக உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும். நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் 100% வெற்றியாகும். இந்த மகா வாராகி அம்மையோட வசிய அஞ்சனம் தயார் செய்யும் முறை மற்றும் மகா வாராகி அம்மையோட எளிய ஏக அட்சர மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகம் 3வது அத்தியாயம் ஆகும். இந்த புத்தகத்தில் அஞ்சனம், எந்திரம், தூபப்பொடி ஆகியவற்றை பற்றி நான் கொடுத்திருக்கிறேன். இவற்றை தயார் செய்ய முடியாதவர்கள் என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் சிலையிலும் மந்திரம் உருவேற்றி தருகிறேன். அடுத்தது, மகா வாராகி அம்மையோட வசிய அஞ்சனம் தயார் செய்யும் முறை பார்க்கலாம். ஒரு வளர்பிறை பஞ்சமி திதி அன்று கோரைக்கிழங்கு மூலிகை செடிக்கு காப்பு கட்டி சாபம் போக்கி எடுத்து நிழலில் உலர்த்தி ஏரழிஞ்சில் தைலம் மற்றும் வெண்கடுகு சேர்த்து முதலில் வாழை பூஜை செய்து கணபதி பூஜை செய்து அடுத்து வாராகி மந்திரம் ஜபித்து கொண்டே மை அரைக்க வேண்டும். அதன் பிறகு மையுடன் உப்பு சேர்த்து படையல் வைத்து 11 நாள் மேற்கண்ட வாராகி மந்திரம் ஜபிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் மை உயிர் பெறும். அதன் பிறகு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மகா வாராகி மூல தெய்வமாகவும் பிரயோக தெய்வமாகவும் விளங்குபவள். ஒரு வேங்கை மர பலகையில் சித்தி செய்த மகா வாராகி எந்திரம் வைத்து கொள்ளுங்கள். அதன் மீது வாராகி தேவி சிலையும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். முதலில் பீடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள். தாம்பூலம், அவல் பொரி கடலை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், சர்க்கரை வள்ளி கிழங்கு, தேன், அதிரசம், சுக்கு, ஏலக்காய், வெல்லம் கலந்த பானகம், கருப்பு உளுந்து வடை இவற்றையெல்லாம் படையலாக வைக்க வேண்டும். ஒரு உருளைக்கிழங்கை குடைந்து அந்த உருளைக்கிழங்கில் தீபம் ஏற்ற வேண்டும். முதல் நாள் எலுமிச்சை பூசணி பலி கொடுத்து மூலமந்திரம் 1008 உரு ஜபிக்க வேண்டும். இவ்வாறு 1 மண்டலம் நீங்கள் மந்திர ஜபம் செய்தால் மந்திரம் சித்தியாகும். ஆக்னா சக்கரேஸ்வரியாக விளங்கக்கூடிய வாராகி அம்மையை ஆக்னா சக்கரத்தில் தியானித்து கொண்டு மந்திரம் ஜபிக்க வேண்டும். மெய்ப்பொருள் முத்திரையில் அமர்ந்து நீங்கள் மந்திரம் ஜபிக்க மந்திரம் சித்தியாகும். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.